வணக்கம் மக்களே, நான் உங்கள் லங்காபோய். மீண்டும் ஒரு வீடியோவில். இது சவுத் இந்தியன் பக்கோடா, உருளைக்கிழங்கு வெங்காய பக்கோடா. இதை செய்வதற்கு நாம் பெரிய அளவு சைஸான 3 உருளைக்கிழங்கு 3 வெங்காயம் எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்துருக்கோம். இதை நாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஒரு மெல்லிய சைஸ்லாம் இதை கட் பண்ணி எடுக்கணும். என்று சொன்னால் அது பொரியும் போது அவியக்கூடிய தன்மையில் இருக்கணும். அதுக்காக நம்ம ஒரு அளவான ஒரு மெல்லிய சைஸில் இதை வெட்டி எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து நம்ம வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுப்போம். வெங்காயமும் அதே போல் தான், கொஞ்சம் மெல்லிய அளவான சைஸில் நம்ம வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு பவுலில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்ததுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு மசாலா எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது இந்தியாவில் தான் மிக ஃபேமஸாக இருக்கும். சவுத் இந்தியன் அப்படியான இடத்துல தான் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் பக்கோடான்ற ஒரு காம்பினேஷன் இருக்குது. நம்ம நாட்டில் இது கொஞ்சம் குறைவு தான். நம்ம நாட்டில் கிழங்கு வடை அந்த மாதிரி, அதே போல் தான் இது ஒரு பின்னேரத்தியாலம் ஒரு சாப்பாடு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்குவோம். பவுலில் போட்டு எடுத்துட்டோம். இதுக்கு பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி, மஞ்சள் பொடி ஒரு அரை தேக்கரண்டி, இதுக்கு சட் மசாலான்னு ஒன்று இருக்குது, அதுவும் போடணும். இப்போ நம்ம அந்த கட்டர் தூள் அதுவும் ஒரு இது போடுவோம். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் உரைப்பாக இருக்கும், பைசியாக இருக்கிறதுக்காக வேண்டி. சட்பட் மசாலான்னு ஒன்று இருக்குது, அதாவது நம்ம இந்த கிழங்கு தான், அதுதான் இது, அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பிறகு சீரக பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் அந்த அளவில் போட்டுட்டு அதுக்கு பிறகு கடலை மாவில் ஒரு 6 தேக்கரண்டி, இந்த கரண்டியால் நம்ம ஒரு 6 கரண்டி கடலை மாவையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இதில் கொஞ்சம் ஈரப்பதம் கூட இருக்கிறதால லைட்டாக தண்ணி விடணும், கூட தண்ணி விடக்கூடாது. ஒரு சாதுவான தண்ணி விட்டு டைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் அது கொஞ்சம் இன்னும் நல்லா பதத்துக்கு இருக்கும். எல்லாத்தையும் போட்டு பிரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பொரிக்க வலிக்கிட்டா. இப்போ நம்ம இதை பொரிக்கும், இதை கொஞ்சம் ஸ்லோவில் நெருப்பை வச்சு தான் வர பொரிக்கணும். கொஞ்சம் வேகமாக பொரிச்சோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே அவியாது, உருளைக்கிழங்கு கொஞ்சம் பச்சையாக இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் நார்மலாக ஒரு அளவான தீயில் வச்சு நல்ல இந்த ப்ரௌன் கலர் வரணும், மொறுமொறுப்பு தன்மை இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மளோட நாட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது நல்ல சுவையாக இருக்கும். ஆனால் அந்த உரைப்பெல்லாம் அது அவ்வளோவா கூட இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அதில் சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைகள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் மெயினாக இந்தியாவில் தான் இந்த பக்கோடான்ற ஒரு விஷயத்த கூட பண்ணுவாங்க. இங்கெல்லாம் நம்ம குறைவு தான், இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு மசாலா டீ ஒன்று போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ரூமில் எல்லோரும் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. கச்சப் இருக்குது, அதாவது தக்காளி சோஸும் அதோட தொட்டு சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு அதுக்கு பிறகு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.